நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தினாலே ஜாஸ்வா டிவி அனைவருக்கும் நற்செய்தி நேரம் சார்பாக அன்பின் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாக கண்களை மூடி ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் அப்பா. என் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீங்கப்பா. தகப்பனே, இந்த நாளிலும் நீ என்ன பேசுவீர் என்று ஆசையோடு வாஞ்சையோடு காத்திருக்கிற பிள்ளைகளோடு நீர் பேசும் ஆண்டவரே. தகப்பனே, ஆவியானவர் பலத்த கிரியைகளை நட்டப்பிப்பீராக. சோர்ந்து போய் துவண்டு போய் மனமுடைந்து கண்ணீரோடு கலக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளை தேவன் சந்திப்பீராகப்பா. ஆண்டவரே, அவனுடைய வார்த்தை அவர்களுக்குள்ள ஆண்டவரே பலத்த மாற்றங்களை கொண்டு வரட்டும். ஆவியானவர் பலமான காரியங்களை நடப்பிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அதனாலும் தேவன் நம்மோடு பேசும்படியாக கொடுத்த ஒரு வார்த்தை துளிர். அதாவது துளிர், நம்ம ஏதாவது ஒரு ஆசைப்பட்டு ஏதாவது ஒரு செடி, நம்ம ரோஜா செடியை நம்ம அநேகர் பிரியப்பட்டு வளர்ப்போம். அதற்கு தண்ணீர் ஊற்றி கொண்டே இருப்போம். இந்த வைத்து சின்ன ஒரு குச்சியை வைத்து விட்டு அது ஒரு நாள் அதிலிருந்து ஒரு சின்ன ஒரு இலை முளைக்க தொடங்கினோடனே அதை பார்க்கும் பொழுது நமக்கெல்லாம் எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதாவது துளிர் அப்படின்னா ஒரு இதிலிருந்து தொடங்கக்கூடிய ஒரு மரம், செடி, கொடிகளிலிருந்து முளைக்க தொடங்கக்கூடிய ஒரு சின்ன இலை அப்படின்னு, ஒரு இளம் இலை அப்படின்னு அர்த்தம். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் சில காரியங்கள் இதெல்லாம் நடக்குமா என்று சொல்லி நெடுங்காலமாய் நம்ம காத்துக்கொண்டே நீங்கள் இருந்திருக்கலாம். எப்பொழுது வரும் இந்த காரியம், எப்பொழுது நடக்கும் இது அப்படி என்று சொல்லி நீங்கள் அதையே உற்று பார்த்து கொண்டு அதற்காக ஜெபிக்கலாம், எவ்வளவோ பிரயாசம் எடுக்கலாம், உபவாசிக்கலாம். ஆனாலும் அது அந்த எப்படி ஒரு குச்சியை நான் வைத்தோம் அது போலவே இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு கூட நீங்கள் வேதனைப்பட்டு உங்கள் வாழ்க்கை, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை, ஒருவேளை நீங்கள் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறீர்களோ அவர்களுக்கு உங்கள் வாழ்க்கையினுடைய ஊழிய காரியங்கள் இதெல்லாம் ஒரு மாற்றம் இல்லை என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டு கலக்கத்தோடு இருக்கிறீர்களா? இயேசு உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், ஒரு துளிர், உன் வாழ்க்கையில் ஒரு துளிர் தோன்றும் மகளே. அதாவது அந்த எப்படி ஒரு செடி, கொடி, மரத்திலிருந்து ஒரு இளம் இலை அப்படியே தொடங்குவது போல் உன் வாழ்க்கையில் இன்றிலிருந்து ஒரு இலை அப்படியே துளிர்க்க தொடங்கும். இயேசுவை பிடித்து கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கை அப்படியே வசந்தமாக செழிப்பாக அப்படியே மாறும். அது துளிர்த்து அது மற்றவருக்கு பார்க்கதற்கு பசுமையாக, உங்களுக்கு மாத்திரமல்ல அந்த ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். துளிர் அந்த பற்றி சில காரியங்களை கூட நான் வேதத்திலிருந்து பார்ப்போம். முதலாவது நாம் பார்க்க போகிறோம் துளிர்க்கும் திராட்சை செடி. ஆதியாகமம் 40:10. ஆதியாகமம் 40:10. அங்கு பானபாத்திரக்காரன் ஒரு சொப்பனம் காண்கிறான். அந்த சம்பவம் அங்கு எழுதப்பட்டுள்ளது. யோசேப்பு போத்திபார் வீட்டில் அவருடைய மனைவி அவனுடைய தவறுக்கு உடன்படாததுனால அவனை என்ன செய்கிறான்? அவன் சொன்னதுனால அவனுக்கு சிறைச்சாலையில் யோசேப்பு வைக்கப்படுகிறான். அந்த சிறைச்சாலைக்காரன் எல்லா பொறுப்புகளையும் யோசேப்பின் வசம் கொடுக்கிறான். அங்குதான் அந்த சுயம்பாகிகளின் தலைவன் பானபாத்திரக்காரன். அந்த 2 நபர்கள் அங்கு இருக்கிறார்கள். அவர்கள் 2 பேரும் அந்த சொப்பனத்தை பார்த்து விட்டு அவருடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி யோசேப்பிடம் கேட்கிறார்கள். நாம் இங்கு பார்க்க போகிறது பானபாத்திரக்காரன் என்ன சொப்பனம் கண்டு அதை பேசினான் என்று நாம் பார்த்தோமானால், பானபாத்திரக்காரன் 40:9. ஆதியாகமம் 40:9. அப்பொழுது பானபாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்தில் ஒரு திராட்சை செடி எனக்கு முன்பாக இருக்க கண்டேன். வசனம் 10. அந்த திராட்சை செடியிலே 3 கொடிகள் இருந்தது. அது துளிர்க்கிறதா இருந்தது. அதில் பூக்கள் மலர்ந்திருந்தது. குலைகள் பழுத்த பழங்களாக இருந்தது. அவன் சொப்பனம் கண்டதை அங்கு யோசேப்பின் முன்பதாக விவரித்து சொல்கிறான். என்ன சொல்கிறான்? திராட்சை செடியில் 3 கொடிகள், அது துளிர்க்கிறதா இருந்தது,
துளிர்க்கிறதுல என்ன இருக்கான், பூக்கள் மலர்ந்திருந்தது, அதில் குலைகள் பழுத்த பழங்கள். இவ்வளவு அந்த சொப்பனத்தை அங்கே விவரித்து சொல்லுகிறான். இதில் நான் பார்த்தோமானால் அங்கே என்ன சொல்லப்பட்டுள்ளது, அந்த திராட்சை செடியில் 3 கொடிகள், அது எப்படி இருந்தது, துளிர்க்கிறதா இருந்தது அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் யோசிப்பு சொல்லுகிற அந்த காரியங்களை எல்லாம் கேட்டுவிட்டு சொல்லுகிறா, நீ இந்த 3 நாளைக்குள்ளே, எங்கள் வசனம் சொல்கிறது பின்பதாக வசனம் 13, 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே உயர்த்துவார். அந்த 3 கொடிகளும் 3 நாள் அப்படின்னு சொல்லி அங்கே என்ன செய்கிறான், அந்த அர்த்தத்தை பானபாத்திரக்காரனுக்கு சொல்லுகிறான். அதே போலவே அங்கே காரியம் என்ன செய்கிறது, நடக்கிறது. 3 நாளைக்குள்ளே அங்கு அது மாதிரி சுயபாகிகள் தலைவனுடைய சொப்பனத்துக்கும் அங்கு அர்த்தம் சொல்கிறான். இந்த பானபாத்திரக்காரன் சொன்னானே, திராட்சை செடி 3 கொடிகள் அது துளிர்க்கிறதா இருந்தது. அங்கு யோசேப்பு தேவ ஆவியை பெற்ற மனுஷன் ஒரு அர்த்தம் சொல்லுகிறான். உன் வாழ்க்கையில் 3 நாளைக்குள்ள உன் தேவன் தலையை உயர்த்தி பழைய நிலைமையிலே உன்னை என்ன செய்வார், மீண்டும் நிறுத்துவார் அப்படின்னு சொல்லி அங்கு அவன் சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லுகிறான். அவன் சொன்னது போலவே அங்கே நடக்கிறது. அவர் சுயம்பாகலின் தலைவனும் பானபாத்திரக்காரனும் தலைவனும் அங்கு வரவழைக்கப்படுகிறார்கள். அப்படியே பானபாத்திரக்காரன் மீண்டுமாக அதே பொறுப்பை ராஜாவுக்கு, அந்த பார்வோனுக்கு அந்த ரசத்தை கொடுக்கும் பொறுப்பு அவன் கையில் கொடுக்கப்பட்டு அவன் தலை அங்கு உயர்த்தப்பட்டு பழைய நிலைமையிலே அவனுடைய நிலைமை என்ன செய்கிறார், அதை உயர்த்தி அந்த நிலையிலே நிறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை கூட நீங்கள் இப்படி ஆக யோசித்து கொண்டிருக்கலாம். முன்பெல்லாம் அந்த இளவயது நாட்கள் எல்லாம் என் தகப்பன் வீட்டில் நான் எவ்வளவு சந்தோஷமாக இருந்தேன், மகிழ்ச்சியாக இருந்தேன், என்னுடைய காரியங்கள் எப்படி இன்பமாக இருந்தது, இல்லாவிட்டால் நான் அந்த முன்பதாக என்னுடைய தொழில் எவ்வளவு விருத்தியாக இருந்தது, என்னுடைய பிள்ளைகளோடு என் குடும்பமாக எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆனால் இன்றைக்கு எல்லாம் வறண்டது போல காணப்படுகிறதே. இது நான் எவ்வளவோ பிரயாசம் எடுத்து பார்த்து விட்டேன், இதில் ஒரு துளிர் கூட, ஒரு அசைவு கூட இல்லையே என்று சொல்லிக்கூட நீங்கள் வேதனையோடும் கலக்கத்தோடும் இருக்கிறீர்களா? உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் பழைய நிலையிலே உங்களை நிலை நிறுத்துவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு திராட்சை செடி, அது துளிர்க்கிறதாக, துளிர்க்கும் திராட்சை செடி உங்கள் வாழ்க்கையில் வருகிறது. அது யார்? இயேசு கிறிஸ்து. யோவான் 15:5 இப்படியாக சொல்கிறது. யோவான் 15:5, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துங்க சொல்லுகிறார். இயேசு சொல்லுகிறார், நான் தான் திராட்சை செடி. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ முயற்சிகள் நீங்கள் எடுத்து பார்த்திருக்கலாம், எல்லாம் தோல்வியில் முடிந்திருக்கலாம். அந்த இயேசு திராட்சை செடியாக இருக்கிறாரே, அவரை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள், அவரோடு நீங்கள் இணைந்து விடுங்கள். அந்த திராட்சை செடியோடு இணைந்து விட்டால் உங்கள் வாழ்க்கை துளிர்விடும், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். உங்கள் பழைய நிலையில் எப்படி பானபாத்திரக்காரன் அங்கு பழைய நிலையில் நிறுத்தப்பட்டானோ, அதே போல் உங்கள் வாழ்க்கையும் நீங்கள் எப்படி முன்பு இருந்த அதை காட்டிலும் மேலான இடத்துல தேவன் உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவார், உங்கள் வாழ்க்கையை நிலைநிறுத்துவார். பிரியமானவர்களே, அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. இயேசு சொன்னாரே, நானே திராட்சை செடி. அந்த இயேசுவோடு நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். அவர்தான் உங்கள் அப்பா, அவர் உங்கள் நல்ல நண்பர், உங்கள் நல்ல சிநேகிதன். அவரோடு உங்கள் வாழ்க்கையை இன்றையிலிருந்து நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை ஆண்டவரை அறியாதவர்களாக நீங்கள் இருக்கலாம். இயேசு உங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கடைசி சொட்டு இரத்தத்தையும் உங்களுக்காக சிலுவையிலே சிந்தி அந்த எல்லாவற்றையும் சிலுவையில் சம்பாதித்து உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் சம்பாதித்து வைத்திருக்கிறார். அந்த இயேசு திராட்சை செடி என்று சொல்லுகிறாரே, அவரோடு கொடிகளாக நீங்கள் இணைந்து பின்னி பிணைந்து இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு துளிர் விடும். இயேசு என்ற திராட்சை செடியில் இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு துளிர் விடும். அது மீண்டும் உங்கள் வாழ்க்கையை பழைய நிலையிலே உங்களை நிறுத்தக்கூடியதாக அது இருக்கும். பிரியமானவர்களே, இப்படித்தான் ஒரு வாலிப மகன் நல்ல சிறு வயதிலெல்லாம் அவனுடைய நடுநிலைப்பள்ளி வகுப்புகள் படிக்கும் பொழுது நன்றாக படித்து நல்ல ஒரு நிலைமையில் இருந்த மகன் அப்படி உயர்நிலை பள்ளி கடந்து செல்லும்போது சின்ன சின்ன பாவங்கள் நண்பர்களோடு மேல்நிலைப்பள்ளி செல்லும் பொழுது அவன் 11, 12 வரும் பொழுது தவறான போதை பழக்கத்துக்கு நண்பர்களோடு சேர்ந்து அடிமையாகிவிட்டான். அதற்கு முன்பெல்லாம் அவனுக்கு பள்ளியில் ரொம்ப பெயர், இவனா நன்றாக படிக்கக்கூடியவன் என்று சொல்லி அவனுக்கு அந்த பள்ளியிலே ஒரு உயர்ந்த நிலைமை, அந்த நிலையில் இருந்தவனை இப்பொழுது
பொழுது இவன் இவ்வளவு மோசமாகி விட்டான் என்று சொல்லி யாரும் அவனை கண்டுகொள்வது கிடையாது. அவ்வளவு ஒரு பேரோடு இருந்தவன் இன்றைக்கு அவனோட தவறான பழக்கத்தினால ஒருத்தர் அவனை சட்டை பண்ணுவது கிடையாது. படிப்பு எல்லாம் தலைகீழாக மாறிப்போனது. அப்படி பெற்றோரும் எவ்வளவோ சொல்லி பார்த்தார்கள், ஆசிரியர்களும் அவனை கூப்பிட்டு முன்பெல்லாம் நீ எப்படி இருந்தாய் என்று சொல்லி எவ்வளவோ ஆலோசனை சொல்லும். அவன் கேட்கவில்லை. அவனுடைய பழக்கத்தை அவனால் விட முடியவில்லை. ஒரு நாள் அவனுடைய படிக்கிற ஒரு நண்பன், அந்த நண்பன் இயேசுவை பற்றி சொல்லி, நீ இதிலிருந்து வெளிவரனா, இயேசுவா ரத்தத்தால் கழுவப்படி இயேசுப்பாட்ட கேளு, உனக்கு விடுதலை தருவார். நீ முந்தி எப்படி இந்த ஸ்கூலில் உயர்ந்த இடத்துல எல்லாரும் புகழப்படத்தக்கத்தில் இருந்த, நல்ல மதிப்பெண்கள் பெற்றாய், முதல் ரேங்கில் நீ இருந்த அந்த நிலைக்கு உன்னை இயேசு உயர்த்துவார் சொன்ன பொழுதும் இவன் அழுது கொண்டே எப்பொழுதும் எனக்கு இதிலிருந்து விடுதலை தாங்க என்று சொல்லி 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 இயேசப்பா தாங்கன்னு சொல்லி அந்த தம்பி கேட்டுக்கொண்டே இருந்தானா. அப்படியே நாட்கள் ஓடும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாவங்கள், அந்த தவறான நண்பர்களை விட்டு விலகுவதற்கு இயேசு கிருபை செய்தாராம். என்பதாக அவன் படிப்பு அப்படியே மீண்டுமாக துவங்க ஆரம்பித்தான். எல்லா பாவ பழக்கங்களும் தவறான நண்பர்களை உதறி தள்ளிவிட்டு அவன் இயேசுவை நோக்கி கூப்பிட்டான் அல்லவா. இயேசு அவன் வாழ்க்கையை இயேசுவோடு இணைந்து கொண்டான். அதனால் வாழ்க்கையில் ஒரு துளிர் வந்தது. பாவ பழக்கங்கள் எல்லாம் மறைந்தது. தவறான சிநேகங்கள் எல்லாம் மறைந்து போனது. மீண்டுமாக படிப்பை தொடர்ந்தான். அவனால் முடியவில்லை. ஆனாலும் அவன் அப்படியாக அவன் ஜெபித்து அவன் அப்படியே இயேசுவை பிடித்து கொண்டு போகும்போது இயேசப்பா அவனுக்கு எல்லாம் ஞானத்தையும் கொடுத்து அவன் 12ஆம் வகுப்பில் அந்த பள்ளியில் ஒரு டாப்பராக வரவும், பின்பதாக அவன் நல்ல பெரிய யூனிவர்சிட்டியில் அவனுக்கு ஒரு இடம் கிடைக்கவும், அங்கிருந்தே அவன் படிக்கும் பொழுதே பல லட்சங்களுக்கு அவனுக்கு வேலை கிடைக்கவும் இயேசப்பா அவனை உயர்த்தி அவனை நிறுத்தினானா. அப்பொழுது பார்க்கிறவர்கள் எல்லாம் பரவாயில்லை, உன் வாழ்க்கையில் நீ பாவத்திலிருந்து தப்பித்து எப்படியோ பிழைத்து விட்டாய் என்று சொல்லி அவனை பார்த்தவர்களெல்லாம் அவனை பாராட்டுகிற நிலைமைக்கு அந்த மாணவன் உயர்ந்து விட்டானா. காரணம் என்ன? அவன் துளிர்க்க அந்த திராட்சை செடியாக இயேசுவோடு இணைந்ததினால், இயேசு அவன் வாழ்க்கையில் துளிர்க்கும் திராட்சை செடியாக வந்ததினால அவன் பழைய நிலைமையில் அவனை மதிப்பு மரியாதை புகழும் கீர்த்தி இருக்கக்கூடிய நிலையில உயர்த்தி அவன் எதிர்காலத்தையே அவனுக்கு ஆசீர்வாதமாக்கிய தேவன் தந்தார். அதே போல உங்கள் வாழ்க்கையிலும் இயேசு செய்ய வல்லமையுடையவராக இருக்கிறார். இன்றைக்கு தான் உங்களை தேடி வந்திருக்கிறார். துளிர்க்கும் திராட்சை செடியாகிய இயேசுவோடு இணைந்து கொள்ளுங்கள். அடுத்து நாம் ஒன்று பார்க்க போனால் துளிர்க்கக்கூடிய கோல். என்னாகமம் 17ஆவது அதிகாரத்தில் நம்ம அங்கு பார்த்தோமானால் அங்கு ஆபிராம் தாத்தான் அப்படிங்கிற மக்கள்லாம் மோசே ஆரோன் எல்லாருக்கும் மோசே ஆரோனுக்கு விரோதமாக எழும்பி இவர்கள் கூட தான் தேவன் பேசுவாரா, எங்கள் கூடலாம் பேச மாட்டாரா, இதெல்லாம் எப்படி என்று சொல்லி அவளுக்கு விரோதமாக முறுமுறுத்த பொழுது அங்கு தேவன் சொல்லுகிறார், எல்லாரையும் கூட்டு அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் மூப்பர்கள் எல்லாம் கூடி வர செய்து அங்கு என்னாகமோ 17ஆம் அதிகாரத்தில் அங்கு இப்படியாக சொல்லப்பட்டுள்ளது. 17:2 இஸ்ரவேல் புத்திரரோட பேசி அவர்கள் பிதாக்களின் வம்சங்களாகிய ஒவ்வொரு வம்சத்தினுடைய பிரபுவினிடத்தில் ஒவ்வொரு கோலாக 12 கோலை வாங்கி அவனவன் கோலில் அவனவன் பேரை எழுதுவாயாக அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு லேவியின் கோலை வாங்கி அதில் ஆரோனின் பேரை எழுத கடவாயின்னு சொன்னேன். அதே மாதிரி கோல் அதில் ஒன்றுமே இல்லை, ஒரு கோல் அதில் வாங்கி எல்லா கோத்திரங்களுடைய பேரையும் அங்கு எழுதிவிட்டு அங்கு தேவன் சொல்லுகிறார். வசனம் 5, அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது எல்லாம் அவர் என்ன செய்கிறாரு. வசனம் 7 என்னாகமம் 17 வசனம் 7 அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு அதெல்லாம் என்ன செஞ்சிட்டா, அந்த கோலெல்லாம் அப்படியே அங்கே மோசே வைத்து விட்டார். மறுநாள் காலத்தில் பார்த்தால் அங்கு ஒரு பெரிய ஆச்சரியம். அது ஒரு கோல் தான், அதில் ஒன்றும் இல்லை, அதில் பேரை எழுதி ஒவ்வொரு கோத்திரத்தோட பேரை எழுதி அது கர்த்தருடைய சமூகத்தில் வைக்கப்பட்டிருக்கு. மறுநாள் காலையில் பார்த்தால் அதில் ஒரு பெரிய ஆச்சரியம். அங்கே என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தால் வசனம் 8 பின்பகுதி சொல்லுது, ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்க்கிறது மாத்திரமல்ல, மறுநாளிலே பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. பிரியமானவர்களே, தேவன் எப்படிப்பட்டவர், எவ்வளவு வல்லமை உடைய தேவன். அவர் பாருங்கள், அந்த கோலை எழுதி வைத்தவுடன் அவர் சொன்னார், நான் தெரிந்து கொள்ள கோல் துளிர்க்கும். அதை ஒரே நாளில் ஆண்டவர் செய்தார். துளிர்த்து பூத்து பழங்களை
கொடுத்தது. அது எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக ஆரோனை நான் தெரிந்து கொண்டேன் என்பதற்கு சாட்சியாக தேவனுடைய வல்லமையான பெரிய காரியங்களை செய்தார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், என்னுடைய வாழ்க்கை இப்படி ஒரு கோல், ஒன்றுமே இல்லை, அது ஒன்றுக்கும் உதவாது, ஒன்றுமே இல்லை, அது நான் என்ன செய்வேன் என்று சொல்லிக்கூட நீங்கள் கலங்கி நிற்கலாம். உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் எப்படி அந்த கோள்களை எழுதி எழுதி தேவ சமூகத்தில் பேர் எழுதி வைத்தது போல தேவனுடைய சமூகத்தில் ஏசப்பாவிட்ட உங்களுடைய காரியங்களை எல்லாம், என்னுடைய காரியங்கள் இப்படியாக இருக்கிறதே, இதெல்லாம் ஒரு கோலாக இருக்கிறதே, ஏசப்பா இதை பாருங்க அப்படின்னு சொல்லி உடைய பிரச்சனைகள், உடைய கணவருடைய ரட்சிப்போ, பிள்ளைகள் ரட்சிப்போ, கடன் பாரமோ, வியாதியோ, வறுமையோ, ஏதோ ஒரு மனுஷனால் நெருக்கப்படுகிற என்ன சூழ்நிலை இருந்தாலும் எல்லாவற்றையும் எழுதி தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் வைக்கும் பொழுது நிச்சயமாக கோல் போல ஒருவேளை கடினமான மனதுடைய பிள்ளைகள், கணவர், மாறாத ஒரு காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக அது துளிர்விட்டு பூ பூத்து அது பழங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எப்படி நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு கோல் அது பூ பூத்து பழங்களை கொடுத்து துளிர்த்து இருக்கும் பொழுது எவ்வளவு ஒரு அதிசயமாக இருந்திருக்கும். பார்க்கிறவர்களுக்கெல்லாம் அது எவ்வளவு குழுமையாக ஆச்சரியமாக இருந்திருக்கும். அதே போலதான் தேவன் உங்கள் வாழ்க்கையும் நிச்சயமாக அப்படி மாற்றுவார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் எப்படி மோசே பெயர்களை எல்லாம் எழுதி கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தது போல உங்களுடைய எல்லா பிரச்சனைகளை ஏசப்பா பாதத்தில் வைத்து விடுங்கள். அவர் சொன்னாரே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொன்னாரே. அவருடைய சமூகத்தில் உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் எழுதி எழுதி நீங்கள் வைக்கும் பொழுது அது துளிர்விடும். உங்கள் பிள்ளை வாழ்க்கையோ என்ன காரியமாக இருந்தாலும் இயேசு அது என்ன செய்வார், அது துளிர்விட்டு பூப்புத்து மாதுமை பழங்களை கொடுக்கக்கூடியதாக பிரகாசமுள்ள ஒரு எதிர்காலத்தை உங்களுக்கு தருவார். முதலாவது பார்த்தோம், துளிர்க்கும் திராட்சை செடி இயேசு, அவரோடு இணைந்து கொள்க. ரெண்டாவது, துளிர்க்கும் கோல், உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் இயேசுவின் சமூகத்தில் வையுங்கள், அப்பொழுது அது பூப்புத்து பழங்களை கொடுக்கும். பிரியமானவர்களே, அடுத்ததாக நாம் பார்த்தோம்னால் துளிர்க்கும் மரம். ஏசாயா 11:1 இப்படியாக சொல்கிறது, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்று சொல்லுகிறது. ஈசாய் அடிமரத்திலிருந்து யார் வந்தார்? தாவீது, அவருடைய சந்ததியிலிருந்து இயேசு வந்தார். அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி ஒரு கிளை எழும்பி செழித்தது. இயேசு வந்தார். எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. நாம் எல்லாம் பாவத்தில் பிசாசின் கையில் நாம் அடிமைகளாக, மரணத்துக்கு அதிகாரியாகி அவனால் பிடிக்கப்பட்டவர்களாக நாம் இருந்த நம்மை விடுவிக்கும்படியாக இயேசு அவரை துளிர்த்து வந்தார். அவர் வந்து நம்முடைய பாவத்தின் சாபத்திலையும் எல்லாவற்றையும் சிலுவைகளை சுமந்து நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நம்முடைய மீறுதல்களினால் அவர் காயப்பட்டு நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து அக்கிரமங்களை எல்லாம் தீர்த்து மரணத்துக்கு அதிகாரியை சாத்தானை அவர் சிலுவைகளை ஜெயித்தார். அந்த ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றியது. இயேசு என்கிற துளிர் தோன்றி நம்முடைய வாழ்க்கையெல்லாம் சாபங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் மாற்றி வாழ்க்கையை செழிப்புள்ளதாக மாற்றி இருக்கிறது. பிரியமானவர்களே, யோபு 14வது அதிகாரம், யோபு 14:7 அதன் 9 2 வசனங்களை பார்ப்போமானால், ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும். ஒரு மரம் வெட்டி போடப்பட்டால் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும். ஒருவேளை உங்கள் வாழ்க்கை வெட்டப்பட்டது போல எந்த ஒரு நம்பிக்கை இல்லாத இருக்குமானால் அது இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அதில் இளம் கிளைகள் துளிர்க்கும் என்று சொல்லுகிறார். அந்த வசனத்தை பிடித்து கொள்ளுங்கள். இது எப்படி துளிர்க்குமா? வசனம் 9, தண்ணீரின் வாசனையால் அது துளிர்த்து. தண்ணீர் எது? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர்னால, இயேசுவினால் அது என்ன செய்யும்? இயேசுதான் அது துளிர்க்க வைக்க முடியும். உங்கள் வாழ்க்கையை மரம் போல வெட்டப்பட்டு ஒன்றுக்கும் காய்ந்து ஒன்றுக்குமே உதவாத இருக்கக்கூடிய வாழ்க்கையை பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நீங்கள் பெற்று ஆவியில் நிறைந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, இயேசுவுக்குள்ளதாக நீங்கள் இருக்கும் பொழுது, அந்த ஜீவ தண்ணீரை நீங்கள் தினமும் பருகும் பொழுது, அவரிடத்தில் நீங்கள் அன்பு செலுத்தும் பொழுது உங்கள் வாழ்க்கை என்ன செய்யுமா? அது தண்ணீரின் வாசனையினால், ஏசப்பாவினால், பரிசுத்த ஆவியானவரினால் உங்கள் வாழ்க்கை துளிர்த்து இளமரம் போல அது இன்னைக்கு என்ன செய்யும்? கிளைவிடும் என்று சொல்லி ஆண்டவர் என்று சொல்லுகிறார். 3வது, துளிர்க்கும் மரம். அடுத்து 4, துளிர்க்கும் சுகவாழ்வு. ஏசாயா 58:8 இப்படியாக சொல்கிறது, அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து அப்படி சொல்லுது. இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில்
ஆண்டவரே, என்னுடைய கடன் பிரச்சனை எப்பொழுது மாறும், எனக்கு எப்பொழுது ஒரு குழந்தை இருக்கும், நான் எப்பொழுது சொந்த வீட்டில் குடியேறுவேன், இல்லை நல்ல ஒரு வேலை எப்பொழுது கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லி பல்வேறு காரியங்கள் நிமித்தம் நீங்கள் கவலங்கி கொண்டு இருக்கலாம். அங்கு வசனம் சொல்கிறது, உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து என்று சொல்லிவிட்டு அதற்கு முன்பதாக நாம் என்னெல்லாம் செய்ய வேண்டும், எப்படி உபவாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி, பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை கொடுக்க வேண்டும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கணும், மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்கக்கூடாது. இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது சில காரியங்கள் நீங்கள் தேவனிடத்தை கேட்டு, நான் எதெல்லாம் சரி செய்யணும் ஏசப்பா, நான் எப்படியெல்லாம் நான் ஜெபிக்கிறேன், ஆனால் காரியம் என் வாழ்க்கையில் ஒரு சுகவாழ்வு இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் கலக்கத்தோடு இருக்கலாம். அங்கு வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அக்கிரமத்தின் கட்டுக்களை அவிழ்க்கிறதும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறதும், நுகத்தடியில் பிணைக்கப்பட்டிருக்க மக்களுக்காக நீங்கள் ஜெபித்து உபவாசம் இருந்து ஜெபிக்கணும், வஸ்திரம் இல்லாதவருக்கு வஸ்திரம் கொடுக்கணும், பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கணும். இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. அடுத்ததாக ஒரே ஒரு காரியத்தை பார்த்து முடிப்போம். துளிர்க்கும் அத்தி மரம், மார்க்கு 13:28. அத்தி மரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதில் இளங்கிளை தோன்றி துளிர் விடும் பொழுது காலம் வசந்த காலம் சமீபமாயிற்று. அது என்ன வசந்த காலம் அப்படின்ட்டு பார்த்தோமானால் வசனம் 29 சொல்கிறது, அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். அதாவது யுத்தங்களின் செய்திகள், இன்னுமாக பூமி அதிர்ச்சிகள், பல்வேறு காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டவர்களால் நடக்கும் பொழுது அங்கு அத்திமரம், துளிர்க்கிற அத்திமரத்தை நீங்கள் காண்கிறீர்கள். அதன் அர்த்தம் என்ன? இயேசு வாசலருகே வந்துவிட்டார். அதாவது இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவர்தாமே பிரதான தூதனோடு தேவ எக்காலத்தோடும் சீக்கிரமாய் அவர் வரப்போகிறார். எதற்காக வரப்போகிறார்? அவர் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்து கொண்டு இருக்கிறாரே, அந்த ஸ்தலத்துக்கு உங்களையும் என்னையும் அழைத்து செல்வதற்காக அவர் வரப்போகிறார். நம்மளை கூட்டு கொண்டு சென்று அந்த பரலோகத்தில் நாம் யுகமாக அவரோடு நாம் நித்தியமாக வாழும்படியாக இயேசு வரப்போகிறார். அதான் வாசலருகே இயேசு வந்துவிட்டார். அதற்கான அடையாளங்கள் எல்லாம் நின்று உலகத்தில் பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், இன்னுமாக யுத்தங்கள், இதையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது அங்கே என்ன சொல்கிறார்? அதான் அத்திமரம் துளிர்க்கிறதாக இருக்கிறது. வசந்த காலம் சமீபமாயிற்று. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இருக்க பாடுகள், பிரச்சனைகள், உத்தரவுகள் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிடுங்கள். உங்களை அழைத்து செல்ல ஒரு மணவாளன், உங்கள் தகப்பன் இயேசு வர இருக்கிறார். அவரை பிடித்து கொள்ளுங்கள். இயேசுவே என்னை கழுவும், இரத்தத்தால் கழுவும், என்னை உங்களோடு ஆண்டவரே நான் வந்து வாழணும், அதற்கு என்னை ஆயத்தப்படுத்தும், என்னை தகுதிப்படுத்தும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாகி இயேசு எங்க நாமத்தை சொல்லி அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்தமாகி நீங்கள் இருக்கும் பொழுது ஒரு நாள் எக்கால சத்தம் துணிக்கும். அப்பொழுது கண்ணிமிக்கும் பொழுதில் நாம் மறுரூபமாகி அவரோடு நாம் கடந்து செல்வோம். நித்தியமாய் கோடி வருஷமாய் இயேசுவோடு பரலோகத்தில் இருப்போம். இல்லை என்றால் கைவிடப்பட்ட நிலைமை. நாம் இயேசுவை அறியாமல் எதையெல்லாமோ சேவித்து எப்படியெல்லாம் மனம் போன போக்கில் வாழ்ந்து பாவம் செய்து நாம் வாழ்வோமானால் இயேசு வரப்போகிறார். அந்த எக்கால சத்தம் நமக்கு காதில் துணிக்காது. அந்த எரி நரகத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாக போய்விடுவோம். அதற்கு அழிவே இல்லை. அந்த எரி நரகத்துக்கென்று தப்பித்துக்கொள்ள இயேசு இன்று உங்களை அழைக்கிறார். வாசலரே, நான் வந்துவிட்டேன் மகளே, என் வருகை சமீபமாயிற்று, நான் சீக்கிரம் வரப்போகிறார், அதற்கு ஆயத்தப்படு என்று சொல்கிறார். இயேசுவை பிடித்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கள். அப்படியே ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உங்கள் வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கள் ஆண்டவரே. ஏசப்பா உங்களை பிடித்துக் கொள்ளட்டும், சுகவாழ்வு துளிர்க்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பனை திராட்சை செடியாக உம்மோடு இணைந்து கொள்ளட்டும், வழி நடத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.